ஹாய் உறவுகளே, எல்லோருக்கும் புதன்கிழமை மதிய வணக்கம். பார்த்துதான் சமையல் செய்ய போகிறேன். நான்வெஜ்ஜஸ் போட்டு ஒரு 2 வாரம் ஆயிடுச்சு. போன வாரத்துக்கு 3 வாரம் அம்மா வீட்டில் இருந்தேன் ஞாயிற்றுக்கிழமை. அப்புறம் போன ஞாயிற்றுக்கிழமை ஃபங்க்ஷன் போயிட்டேன். என்ன அதனால சமையல் வீடியோவே போடவே இல்லைப்பா. ஃபங்க்ஷன் போகல, நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்ததால் நான்வெஜ் செய்யலை. காலையில் நான் எதுவுமே செய்யலை. அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாக எதுவும் செய்யலை நான்வெஜ்ஜை. அதனால் இன்றைக்கி நான்வெஜ் திங்கக்கிழமை எதுவும் செய்யலைப்பா, உடம்பு முடியல. இன்றைக்கி நான்வெஜ் தான் செய்ய போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்ன செய்கிறேன்றது காட்டுறேன் பாருங்கள். மீன், ஏன்னா இப்போ மீன் கிடைக்கல. இது கவலை மீன் தான் கிடச்சிது. ஆனால் நல்லா புது மீன்ப்பா, நல்லா தெரியுது பாருங்கள். நல்லா வெள்ளையாக கழுவி வச்சுருக்கேன். இறா இது கடல் இறா தானா. இது கடல் இறா. எல்லாமே விலை ஜாஸ்தி. இது ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய்க்கு வாங்குறதுலாம் பார்த்தீங்கன்னா இப்போ 300 ரூபாய் ஆயிடுச்சு. புளி திட்டமாக எடுத்து கரைச்சி ஊற்றிருக்கேன். புளி திட்டமாக கரைச்சி ஊற்றிருக்கேன். வெங்காயம், தக்காளி, சின்ன வெங்காயம் எல்லாமே இது மீன் குழம்புக்கு அரைச்சி ஊற்றுறதுக்கு பூண்டு. இது இறா தொக்குக்கு வச்சுருக்கேன். எல்லாத்துக்குமே வெங்காயம்லாம் அரைஞ்சாச்சு. அவ்வளோதான்ப்பா. இப்போ நம்ம இதை வடிகட்டி, புளியை வடிகட்டி மிளகாத்தூள் போட்டுக்கலாம். அப்புறம் இதுலாம் அரைச்சிக்கலாம். நம்ம மிளகு, சீரகம், கருவேப்பிலை எல்லாம் அரைச்சி நம்ம இப்போ குழம்பு ஊற்றுறதுக்கு இருந்து பார்க்கலாம். இப்போ நம்ம புளி இதில் வடிகட்டிக்கலாம். பாரு, இதில் வடிகட்டிக்கலாம். மாங்காய் சும்மா கொஞ்சோட அரிஞ்சு போடலான்னு இருக்கேன். பார்த்துக்கலாம். மாங்காய் இல்லாத நான் மீன் குழம்புக்கா பிடிக்காது. மாங்காய் இருந்தால்தான் நல்லா. நம்ம இதில் வச்சுக்கலாம். சட்டியை பற்ற வச்சுக்கலாம். ஆனால் அது சுடுறது லேட் ஆகும். மண் சட்டி இல்லையா, லேட் ஆகும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாமா. நம்ம மீன் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் மிளகு, சீரகம் போட்டுக்கலாம். மிளகு, சீரகம் சும்மா கொஞ்சம் மிளகு. காட்டா இருக்கணும். அப்புறம் இஞ்சி, சீரகம் கொஞ்சம். அது ஏன்னா சீரகம் போட்டால் நல்லா வாசனை தான் இருக்கும். அவ்வளோதான். இப்போ முட்டை வச்சு வச்சேன்ப்பா. அந்த இறா கிரேவிலே போட்டுக்கலான்ட்டு முட்டை வச்சு வச்சிட்டேன். சாதமும் வச்சுட்டேன். இப்போ இதில் நம்ம இந்த சின்ன துண்டு இஞ்சி சின்னதாக போட்டுக்கோன்னா, ஒரு 4 பல்லு பூண்டு, தக்காளி 2 பாதி பாதியாக அரைஞ்சி வச்சுக்கேன். போட்டேன்னா ஓகேவா. இந்த கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், இந்த மாதிரி அரைச்சி வைங்க. செம்ம டேஸ்ட் இருக்கும். புதினா கொத்தமல்லி, கொத்தமல்லி, கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டு என்ன பண்ண போறோம்னா, ஒரு அரை அப்படியே அரைச்சி இதில் ஊற்ற போகிறோம். அவ்வளோதான். அரைச்சாச்சு. ஒரு அரை அரைச்சாச்சா. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதுதான் பையன் வாங்கி கொடுத்த பாட்டில். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றியாச்சு. இது கடுகு போட்டுக்கலாம். இதுக்கு உளுந்து போடணும்னு அவசியம் கிடையாது. கடுகு போட்டுக்கலாம். இன்னும் கடுகு மட்டும் கூட போட்டுக்கலாம். உளுத்தம் வெந்தயம். ரொம்ப நாள் ஆச்சு மீன் குழம்பு வச்சு. கொஞ்சோண்டு வெந்தயம், ஒரு 1/4 ஸ்பூன் இருக்கும். நல்லது. வெயிலுக்கு வெந்தயம் போட்டு வச்சுன்னா நல்லது. இப்போ இந்த குழம்புக்கு மஞ்சள் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள், மிளகாத்தூள்,
இதெல்லாம் உங்களுக்கு ஏன்னா இது காரம் கொஞ்சம் கம்மியாகவே போட்டிருக்கேன். அவங்கவுங்க காரத்தை தகுந்த மாதிரி போட்டுக்கணும். சரியா? அவங்கவுங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கணும். கொஞ்சமாக வெங்காயம் போட்டுக்கணும். ஓகேவா? போட்டாச்சு. கருவேப்பிலை போட்டாச்சு. கருவேப்பிலை இப்போ வதக்கலாம். வதக்கிட்டோம். இப்போ நம்ம இதை கொட்டிக்கலாம். அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா, இதை வந்து மீனுக்கு போட்டுக்கணும். ஏன்னா இரும்புல வேறப்பா அது என்னாச்சு, இல்லை இரும்புல சளி குச்சிச்சு, நல்லா சளி குச்சி தண்ணி மாற்றி மாற்றி குச்சிடா. இல்லை அப்போ புதுசாக போட்டோம், அது வந்து சரியில்லைன்ட்டு இது வந்து 17,000 இது போட்டோமா, அதனால வந்து நம்மளுக்கு சரி வரல. அது தண்ணி அதனாலயா என்னான்னு தெரியலப்பா. எனக்கும் சளி பிடிச்சிச்சு, அவருக்குமே சளி பிடிச்சிச்சு. அவ்வளோதான். இது நல்லா கரைச்சி வச்சு நல்லா கட்டியாயிடும் குழம்பு. நம்ம இது பண்ண சொல்லணும். அவ்வளோதான்ப்பா. கரைச்சாச்சு. தேவையான அளவு போடணும்ப்பா. எதுவுமே சரி நம்ம புளிப்பு அதிகமாக இருந்தால் புளி கம்மியாக எடுத்துக்கோங்க. இல்லை மிளகாத்தூள் காரமாக இருந்தா மிளகாத்தூள் கம்மியாக போட்டுக்கோங்க. அதனால எல்லாமே எடுக்கணும். இப்போ இது வச்சிடலாம்ப்பா. தொக்கு பண்ண நம்ம எறா தொக்கு கடாய் வச்சுக்கோங்க. என்ன வச்சுக்கணும் தெரியல. வெங்காயம் வதங்கிச்சு. தக்காளி கொஞ்சமாக போட்டுக்கலாம். தக்காளி கொஞ்சம் போட்டுக்கலாம். வதங்கிட்டோம்மா. வந்து நம்ம இது கடாய் வச்சிட்டோம்ப்பா. இது எறா கடாய் வச்சிட்டோம். அது எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது தட்டு தான் வைக்கலாம். சும்மா சீக்கிரம் இதுவாகிடும், வதங்கிடும். இதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் இந்த இஞ்சி பூண்டை கொஞ்சம் ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம்ப்பா. இருக்கு நம்ம எறா போட்டோம். இஞ்சி பூண்டும் ஒரு அரை அரைச்சிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லை, அதனால பேஸ்ட் இருந்தால் பேஸ்ட் போட்டுக்கலாம். அது இல்லாததுனால தாளிச்சு எண்ணெய் கடுகு போடுங்க. நான் கடல் ஏரை நல்லா தான் பாருங்க. கடல் ஏரை தான் நாங்கள் கொஞ்சம் தான், ஆனால் விலை ஜாஸ்தி. அரை கிலோ 150 ரூபாய் நாங்கள். அரை கிலோ 200 இருந்துச்சு. 150 ரூபாய் தான் மீதி சில்லறை இருக்குது. அது 150 ரூபா பேசிட்டு சரி கொடுத்து விட்டாங்க. ஏன்னா ஆனால் நல்லா தான் இருந்தது. இந்த இதுவும் ஆகலை. நல்லா வதங்கிட்டு தக்காளியே இல்லாமல் போயிட்டா. இப்போ நம்ம வந்து குழம்பு எடுத்து ஊற்றிடுவோம். குழம்பு எடுத்து அவ்வளோதான். இது வதங்கிச்சு. இது கொதிச்சு வதங்கிட்டோம். வெங்காயம் நல்லா வதங்கிட்டோம். நம்ம அதுக்குள்ள அந்த இஞ்சி பூண்டை ஒரு ஓட்டு ஓட்டினாக்கலாம். அந்த இஞ்சி பூண்டை ஒரு ஓட்டு ஓட்டினாக்கலாம். வந்து நம்ம இந்த இஞ்சி பூண்டு ஒரு ஓட்டு ஓட்டியாச்சு. இதை போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிச்சு பாரு, அதை போட்டுக்கலாம். எறாவுக்கு எப்பவுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டால் தான் நல்லாயிருக்கும். லாஸ்ட்டாக ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி வச்சோம்னா ஒரு குறுக்குமிக்கி வதங்காது. நல்லா வதங்கிடுச்சு. இது வெங்காயம் நல்லா செவக்க வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி போட்டுக்கலாம். எறா தொக்குது இல்லையா?
மீன் குழம்பு கொதிக்குது. பசங்களுக்கு ஸ்கூல் தரத்துக்கு இன்னும் 4 நாள் தான் இருக்குது. எல்லார் வீட்லேயும் பசங்க ஸ்கூல் தரப்பாங்க. கோடை காலம் அவங்களுக்குலாம் எப்படி போச்சு? கோடை விடுமுறை. நாங்களாம் சின்ன பசங்க இல்லாததுனால கோடை விடுமுறை அப்போவே கிடையாது. சின்ன வயசுலேயே கோடை விடுமுறைக்கு வந்து அம்மா வீட்டுக்கு போகிறதோ அதெல்லாம் கிடையாது. ஏன்னா இவங்க வேலைக்கு போகிறதால சாப்பாடு செஞ்சு கட்டணும் பண்ணணுன்றதுனால நான் எங்கேயும் போனதும் இல்லை, எதுவும் இல்லை. இங்கே தான் இருப்பேன். பசங்களை வேணால் அம்மா வீட்டுக்கு ஒரு 15 நாள் 20 நாள் 1 மாதம் கூட போயிருப்போம். எனக்கு ஆனால் பசங்களை நினச்சிட்டா கஷ்டமாக இருக்கும். என்னடா இது பசங்க போயிடுச்சுன்ட்டு. ஆனால் அப்பவும் நான் போனதில்லை, இப்போவும் நான் போனதில்லை. எங்கேயும் லீவுக்குலாம் எங்கேயும் போனதில்லை. நம்மளுக்கு வந்து என்ன பழமொழி சொல்லுவாங்க, எங்கள் அம்மா தான் சொல்லுவாங்க அடிக்கடி, அடுப்பங்காரையே அம்மா வீடு, உப்பு போட்டுக்கலாமா அந்த தக்காளி வதங்கிட்டு, அடுப்பங்காரையே அம்மா வீடு, கொண்டவனே குலதெய்வம். அதான் எப்படி கொண்டவனா தாலி கட்டியவன், கல்யாணம் பண்ணவங்களே குலதெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்க நீங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நம்ம அப்படியே இருந்தாச்சு. எங்கன்னா போனால் கூட பாருங்கள், நைட்டோட நைட்டாக 12 மணிக்கு 11 மணிக்கு 1 மணிக்கு இப்படிலாம் நான் வந்திருக்கேன். வந்து காலையில் சாப்பாடு கட்டணுன்ட்டு அந்த மாதிரி தான்ப்பா இவ்வளோ நாள் வரைக்கும் அப்படி தான் ஓடிட்டு. கொஞ்சம் தக்காளி நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிடுச்சுப்பா. இப்போ வந்து நம்ம இந்த இறா போட்டுக்கலாம். சும்மா ஒரே ஒரு அரைக்குட்டி தான் வந்தது, அவ்வளோதான். அவ்வளோதான். மீன் குழம்புல புளிப்பு ஜாஸ்தியாக இருக்கும். இது புளிப்பு நல்லா இவ்வளோதான்ப்பா போட்டேன். அந்த புளி பயங்கர புளிப்பாக இருக்குது. அதனால் மாங்காய் போடல, ஒரே ஒரு சாம்பாருக்கெலாம் போட்டு கொட்டை அந்த கொஞ்சோண்டு இந்த ஓரமும் அந்த ஓரமும் ஒரு கொட்டை ஒன்று பாருங்க, அதை மட்டும் போட்டு வச்சுருக்கேன். இந்த பாருங்க, இது மட்டும்தான் போட்டிருக்கேன். இது ஒன்றே ஒன்று, அது அவ்வளோதான். அதில் ஒன்றும் இல்லை, இந்த ஓரம் அந்த ஓரம் ரவை இருக்குது அவ்வளோதான். ஏன்னா குழம்பு வந்து புளிப்பாக இருக்குது. காயில் ஊற்றி பார்த்தேன் புளிப்பாக இருக்குது, அதனால் மாங்காய் போடல ரொம்ப. இப்போ இதுக்கு நம்ம மஞ்சள் போட்டுக்கலாம்ப்பா. மஞ்சள் போட்டுக்கலாம். இறா நல்லா புது இறா தான். மீனுமே புது மீன் தான். ஆனால் என்னன்னா ஒன்றும் மீன் தடை முடியலையா. இதுக்கு 1 ஸ்பூன் மஞ்சள் போட்டாச்சு. மீன் தடை இன்னும் முடியலையா. அதனால் நல்லா விளையாடுதுங்க அப்படின்ட்டாங்க. இல்லைச்சா மஞ்சள் போட்டு வதங்கணும்னா அந்த வாசனை நம்மளுக்கு இந்த இது இருக்கும்ல, நான்வெஜ் வாசனை அது வராது, கவுச்சு வாசனை வராது. அதனால் மஞ்சள் போட்டு வதங்கியாச்சு. வதங்கட்டும். குழம்பு கொதிக்கட்டும். இப்போ இதுக்கு மிளகாத்தூளும் போட்டுடலாம். நான் வதங்கிச்சு, கொஞ்ச நேரம் வதங்கிச்சுங்க. நல்லா இது மாதிரி சுட்டிச்சு, கொஞ்சம் நேரம் வடை மாதிரி சுட்டிச்சு. கொஞ்சம் பெரிய பெரிய இடம் தான், நல்லா வடை மாதிரி பெருசு பெருசாக சுட்டிச்சுப்பேன். நல்லா பெருசு பெருசாக சுட்டிச்சு. ஒரு வாட்டி நல்லா பெருசாக வச்சுருப்பாங்க, ஒரு வாட்டி சின்னதாக வச்சுருப்பாங்க, சொல்ல முடியாது. இது கொஞ்சம் போடணும் மிளகாத்தூள். அது புளி இருக்குதுன்ட்டு போட்டேன். தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டுருங்க. ஏற்கனவே ஆல்ரெடி கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சம் ஊற்றி போட்டுக்கலாம். நான் ஏற்கனவே வெங்காயம் வதக்கி போட்டேன்ல. நாளைக்கு வேறு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனோம். காங்கேயத்தில் சித்தி பொண்ணுக்கு சித்தியோட பேத்தி மஞ்சள் நீராட்டு நாளைக்கு. என்ன பண்ணுறது இல்லை, வீடு போடணும். காலையிலே வர 10:30 மஞ்சள் நீராட்டு. இது எத்தனை மணி தான் முடிப்பாங்கன்னு தெரியல. ஓகே, மதங்க நல்லா தொக்காகட்டும்ப்பா. குழம்பு கொதிச்சிடுச்சு, நம்ம மீன் போட்டுக்கலாம்ப்பா. இங்கே நல்லா கொதிச்சு சுண்டிச்சு.
நல்ல சளிப்பா, நல்லா திக்காயிடுச்சு குழம்பு. கிரேவி ரெடி. நம்ம வீட்டில் வாங்க சாப்பிடலாம். மீன் ஒரு கொதி கொதிச்சுன்னா போதும், ஏன்னா அது இந்த மீன் தானே. கூடிய ரொம்ப பெருசுலாம் கிடையாது. ரெண்டும் செம்மையான எறா முட்டை கிரேவி ரெடி. வாங்க சாப்பிடலாம். அவ்வளோதான்ப்பா, மீன் ஒரு கொதி கொதிக்கிட்டோம், அவ்வளோதான். குழம்பு நல்லா மீன் வந்துடுச்சுப்பா. இப்போ வந்து கொஞ்சம் இதுவும் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி இதுக்கு முட்டை கிரேவி, இது இறால் கிரேவிக்கும் எறா முட்டை கிரேவிக்கும் இப்போ வந்து மீன் குழம்பு போடலாம். மீன் குழம்பு ரெடி. வெங்காயம் அடிச்சிச்சு, நல்லா வெந்துருச்சுப்பா, நல்லா திக்காயிடுச்சு பாருங்க. வெந்தே போச்சு, மீன் வெந்து வச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாம். மீன் குழம்பு ரெடி, கிரேவி ரெடி, எறா கிரேவி நல்லா ரெடி, நல்லா கிரேவி. அவ்வளோதான்ப்பா, ஆஃப் பண்ணிட்டு எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடுறேன். எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடலாம். சாதம் பாருங்கள், சாதமும் வடிச்சிட்டு கொஞ்சமாக தான் வடிச்சிருக்கேன். ஏற்கனவே வடிச்சு சாதம் வேறு பாரு அப்படியே கிடக்கு கிணத்துல. நேற்று நைட்டு கொஞ்சம் தான் சாப்பிட்றாங்க, அதனால் கொஞ்சமாக தான் வடிச்சிருக்கேன். அவ்வளோதான், வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணிக்கோங்க. புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பழைய சப்ஸ்கிரைபர்லாம் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கோங்கப்பா. பார்க்குறீங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் கமெண்ட் போட்டுருங்க. தயவு செஞ்சு என் உறவுகள் அனைவரும் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்குறேன். அதனால் வீடியோ இந்த அதையே போடுறேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா இந்த மாதிரி செஞ்சால் தான் எங்கள் வீட்டில் சாப்பிட்றாங்க, வேறு மாதிரி செஞ்சால் பிடிக்கலன்றாங்க. அதனால் இப்படி செஞ்சுருக்கேன். வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செய்கிறேன். இதுக்கு மேலே அவங்க யூடியூப்லேயே கேட்டுருக்காங்க, வித்தியாசமாக கண்டென்ட் போடுங்கன்னு சொல்லிட்டு வந்துருக்கு. நேற்று மெசேஜ் இமெயில் வந்தது. அதனால் இதுக்கு மேலே வேறு மாதிரி போடுறேன். இப்போதைக்கு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன்ப்பா. பாய்.